நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 25. சுபாஷ் முகம் இப்போதான் நல்லா இருக்கு. அதே சொல்ல, தினம் வாட்ஸ்அப் தான், கடலை தான், அப்புறம் ஒளி வரதானே செய்யும். சர்வா கிண்டல் செய்தான். இதுக்கு தாண்டா நாங்கள் 3 பேரும் காத்திருந்தோம், கஷ்டப்பட்டோம். இப்போதான் எங்களுக்கு நிம்மதி, ராகவ் சொன்னான். துளசி எப்படி? சுபாஷ், உங்களுக்குள்ள எல்லாம் சகஜமா இருக்கா? அதை கேட்க, ரொம்ப நல்லா பேசுகிறா. என் முதல் கல்யாணம் பற்றி அதிகமாக பேசினோம். இப்போ தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சுபாஷ் சொல்ல, நல்ல விஷயம்டா. பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பி. எனக்கு தெரியும், சொல்கிறது ஈஸி, வாழ்ந்து பார்க்கறது கஷ்டம். ஆனால் உன் வாழ்க்கை மாறணும். அதை கூற, மாறிடும், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சுபாஷ் சொன்னான். இது போதும் மச்சி, உன்னை ஏன் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குது தங்கச்சி. பொது இடத்துல சைட் அடிக்காதன்னு சொல்லி கொடுடா, சர்வா கிண்டலாக சொல்ல, சுபாஷ் முகத்தில் வெட்கம். சுபாஷ் விளையாட்டாய் அவன் முதுகில் அடிக்க அனைவரும் சிரித்திருந்தனர். சுபாஷ் தோசை சுட்டு வைக்க, அதி குருமா செய்ய, ராகவ் இனிப்பு செய்ய, சர்வா மூவருக்கும் உதவி கொண்டிருந்தான். அனைத்தும் முடித்து உணவு உண்டு விடை பெற்றனர். துளசி கிளம்ப, காரில் உட்காருமா, நான் விட்டு போகிறேன், நேரமாகிடுச்சு, அதை கூற, சுபாஷ் நான் கூட போகட்டும், நீங்கள் சும்மா இருங்க, யாலி சொல்ல, கல்யாணமானதும் போகட்டும், இப்போ சும்மா இரு, அதி யாலியிடம் கூற, துளசி சுபாஷ் முகம் பார்த்து எதையோ கண்ணால் பேசிக்கொண்டிருக்க, அதை பார்த்த அதி, இந்தா கார் சாவி, கொண்டு போய் விட்டு வீட்டுக்கு போ. உன் பைக் சாவியத்தா நான் எடுத்துகிட்டு போகிறேன். எப்போ வசதியோ அப்போ வீட்டில் வந்து பைக் எடுத்துக்கோ. கல்யாணம் ஆகிற வரை இப்படி வெளியில் போக வேண்டாம், முக்கியமாக பைக் ஓட்ட வேண்டாம். அதை கூற, சுபாஷ் கார் சாவியை வாங்கி கொண்டு முன்னே கிளம்ப, அடுத்து சர்வா, அதி என்று கிளம்பியிருந்தனர். இதுதான் முதல் முறை இப்படி பைக்கில் அதியின் முதுகு உரசி கொண்டு செல்வது. அவனுக்கும் இதுதான் முதல் முறை. உடல் சிலிர்த்து போனது அவளுக்கு. குளிர் காற்றும் அவனின் அருகாமையும் பைக் பயணமும் பிடித்திருந்தது. வீடு வரும் வரை இருவருக்கும் பேச்சு இல்லை. வீட்டிற்கு வந்ததும் யாலி முதலில் அறை சென்றவள் குளித்து முடித்துவிட்டு சமையல் அறை சென்று விட்டாள். அதி வந்து குளித்து உடைமாற்றி இருக்க கையில் கேக் எடுத்துக்கொண்டு வந்தாள். இந்நேரம் எதுக்கு கேக்? அதியன் நெற்றி சுருக்கி கேட்க, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உன் பிறந்த நாள் இல்லை, எனக்கும் இல்லை, வேற என்ன நாள்? நமக்கு கல்யாணமாகி நாளையோட 100 நாள் ஆச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச பனானா கேக். இன்னைக்கு காலையில் நானே உங்களுக்காக செஞ்சேன். இப்போது சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இனிய 100ஆம் நாள் வாழ்த்துக்கள் மொழி. மொழி, நான் ஒரு HR. எனக்கு 8 வேற்றுமொழி பேச தெரியும். நிறைய பேருக்கு வேலையில் உள்ள நிறக்குறைகளை சரி செய்திருக்கேன். வாழ்க்கையில் எனக்கு நிறைய கனவு. அதுவும் என் வளர்ப்பின் தாக்கம்தான். ஊரே பார்க்க கல்யாணம் பண்ணி சோஷியல் மீடியா எல்லாம் என் காதலை பற்றியே பேசணும்னு ஒரு ஆசை. என் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரோட உளவியல் மனநிலை தெரிஞ்ச எனக்கு என் எழுத்து பிறருக்கு தர உளவியல் பிரச்சனை என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் செய்திருக்கேன். இந்த 100 நாள் வாழ்க்கை என்னை பக்குவப்படுத்தி இருக்கு. இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடாதுன்னு உறுதி வந்திருக்கு. புதுசாக அழகாக இருக்குது என் வாழ்க்கை. இதையெல்லாம் சொல்ல காரணம், நீங்கள் என் குறையெல்லாம் சொல்லி என்னை எங்கேயும் ஒதுக்கி வைக்கவே இல்லை. என்னோட குறைகளை சரி செய்து என்னை எனக்கே புதுசாக காட்டியிருக்கீங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னால் சொல்லித்தரேன் வான்னு தான் சொல்லியிருக்கீங்க. என் வேலையே இப்போ தான் விரும்பி ஆத்மார்த்தமாக பிறர் உணர்வு புரிஞ்சு செய்கிறேன். இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாற்றம் தந்த உங்கள் காதல் எனக்கு எப்பவும் வேணும். யாலி கூற, அடி புஷ்டி, எழுத்தாளர் இல்லையா, அதான் கவிதையாக பேசுகிற. நான் எதுவும் செய்யலை. இதெல்லாம் புருஷனா செய்து தாண்டி ஆகணும். இது என் கடமை. உன் சரி பாதி இல்லையானா? என் பாதி நீ கலங்கும்போது எனக்கு மட்டும் எப்படி சிரிப்பு வரும்? உன்னை குறை சொன்னா அது எனக்கும் தானே. அதி கூற, யாலி முகத்தில் புன்னகை. சரி, கேக் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அதி ஒரு வாய் சாப்பிட்டு அவளை பாராட்டி விட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டான். இருவரும் கொஞ்ச நேரம் கதை பேசிவிட்டு உறங்கியிருந்தனர். அடுத்த நாள் காலை கோவில் சென்று வந்தனர். யாலி வேலைக்கு கிளம்ப அதி நன்றாக உறங்கி எழுந்து வீட்டில் அப்பா அம்மாவுடன் பேசி புத்தகம் படித்து பொழுதுபோக்கி இருக்க, யாலி மாலை கண்கள் கலங்க இல்லம் வந்தாள். அவள் முகமே சொல்லியது ஏதோ தவறு என்று. ஹாலில் அமர்ந்திருந்த அதி அழைத்தும் எதுவும் சொல்லாது அறைக்கு சென்று விட்டாள். என்னாச்சு சாலி, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? உன் சீனியர் திட்டினாங்களா?
அதி கேட்க, நாளைக்கு காலையில் அம்மா வராங்க மொழி, சீர் செஞ்சு கூப்பிட்டு போவாங்களாம். எனக்கு அங்கே போக வேண்டாம், நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் ப்ளீஸ். இல்லடா, லீவ் போட முடியாது. எனக்கு உன் தவிப்பு புரியுது. ஆனால் இது தேவையில்லாத ஒன்று. நாம் என்ன ரொம்ப தூரமாக இருக்கோம்? ஒரு ஃபோன் பண்ணால் வரப்போகிறேன். ஏன் இப்போ அழுக? போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, 2 பேரும் சாப்பிடுவோம். யாலி ஃப்ரெஷ்ஷாகி வர உணவு உண்டு வேலைக்கு கிளம்பி இருந்தான். அவன் வேலைக்கு செல்ல யாலி அழுது கொண்டே தூங்கியிருந்தாள். இருவரையும் பிரிக்க ஆடி மாதம் பிறந்தது. யாலி குளித்து புதுப்புடவை உடுத்தி கொள்ள அவளின் தாயும் தகப்பனும் வந்து சேர்ந்தனர். சீருடன் புது மெட்டி, கொலுசு, புடவை என்று அவளுக்கும், மோதிரம், உடை என்று அவனுக்கும் சீர் வந்து இருந்தது. அதியனை அழைக்க அவன் எடுக்கவில்லை. யாலி அவளின் பொருட்களை எடுத்துக்கொள்ள அவளை நல்ல நேரம் பார்த்து அழைத்துச் சென்றனர். அவளின் இல்லம் வந்து அரை மணி நேரம் இருந்துவிட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டாள். அலுவலகத்திலும் அவள் முகத்தில் இருந்த சோகம் பார்த்து யாரும் எதுவும் கேட்கவில்லை. ஏனோ தானோ என்று அந்த நாள் போக மாலை கேப் ஏற வந்தவள் பிறந்த வீடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரவும் அவளின் அப்பாவை அழைத்து வர சொல்லிவிட்டு காத்திருந்தாள். சுசி வந்து அழைத்து செல்ல இல்லம் வந்து அவள் அறையில் நுழைந்து கொண்டாள். யாலி அவனுக்கு அழைக்க உடனே எடுத்து விட்டான். ஏன் காலையிலேருந்து பேசல? வேலை சாலி, மதியம்தான் வந்தேன், ரொம்ப சோர்வு, முடியல, அதான் தூங்கிட்டேன். வீடியோ கால் வாங்க, உங்கள் முகம் பார்த்து பேசணும். வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன் சாலி, கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன், நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நீங்கள் என்னை மிஸ் பண்ணவே இல்லைல்ல? உங்களுக்கு என் தவிப்பு புரியல. யாலி சொல்லவும் அதி வீடியோ கால் வந்திருந்தான். அடியே, ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி அழுது வைக்கிற? நான் ஊரை விட்டா போயிட்டேன்? சாலிமா, இது வழக்கம்டா. சில நேரம் பெரியவங்க நல்லதுன்னு சொல்கிறத கேள்வி கேட்கக்கூடாது. 1 மாதம்தான், அதுவும் இந்த ஒரு முறை தான், அடுத்த முறை அனுப்ப மாட்டேன். தாலி கொறுத்து போட வேண்டாமா? அதி குழந்தைக்கு சொல்வது போல சமாதானம் சொல்ல, உங்களை நான் பார்க்காமையே கிளம்பிட்டேன், அதான் முடியல. ஒரு நாள் முழுசா ஆச்சு நம்ம பிரிஞ்சு. யாலி கூற அவள் கூறியதை கேட்டவனின் உதடுகள் சிரிப்பில் துடிக்க முயன்று அடக்கி கொண்டான். உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், இப்போ நல்லா பாரு, மாமா வேணா உம்மா தரட்டுமா? அதி குறும்பாக கேட்க யாலி முகத்தில் புன்னகை வர அவளுக்கு வந்த சீர், அவனுக்கு என்று வந்த சீர் பற்றியெல்லாம் பேசி அவனை பிரிய அரை மணி நேரமானது. அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் வீடியோ அழைப்பில்தான் கழிந்தது. ஆனால் யாலியை விட இப்போது அதி அவளை தேடி எங்கியிருந்தான். அவளின் அருகாமை தேடிய உடலையும் மனதையும் அடக்குவது பெரிய சவால் போலதான் இருந்தது. முகத்தில் மறைத்து அவளுக்கு தைரியம் சொன்னவன் இப்போது கண்ணீரை அடக்க முடியாது சிந்திவிட்டான். நேரில் சென்று பார்க்கக்கூடாது என்று கவி சொல்லி இருக்க பிரிவு துயர் என்ன என்று புரிந்து கொண்டான். வீடியோ கால் எல்லாம் அவனுக்கு போதவில்லை. யாலி அவளின் மொழி கூறிய வார்த்தைகளில் கொஞ்சம் தைரியமாக மாறியிருந்தாள். அவனோ அதற்கு நேர் எதிராகியிருந்தான். திருமண அழைப்பிதழ் தர வந்த சுபாஷ் அவனை பார்த்து சிரித்து விட்டான். சிறு பிள்ளை போல் மாறிவிட்டவனை கண்டு கவியே வருந்த ஆரம்பித்திருந்தார். நேற்று முன்னிரவில் உன்னித்திலவ மடியில் காற்று நுழைவதேனோ, உயிர் கலந்து கழித்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. அத்தியாயம் 25 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.